Friends, welcome to TNPSC Stars channel. In the video la number 9th standard social science geography la irukka lesson ana lithosphere da paaka porom endogenetic processes. Okay va? So in the lesson la ungalku already vantu namba 1 marks la potachu. So namba ipo paaka poradhu edhu appdin pathina exact ah ungalku vantu brief answers adella irukku illaya adha paaka porom. Adhaavadhu give reason la irundhu paaka porom, answer and brief இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே போட்டாச்சு. ஸோ கிவ் ரீசன்லேருந்து ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு பிரைமரி ராக்ஸ் ஆர் மதர் ராக்ஸ். ஓகே, இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ராக் உருவாகிற ராக் தான் இக்னீஷியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ராக் உருவாகணும் அப்படின்னாலே அந்த ராக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லாவால இருந்து தான் கிடைக்கும். அந்த மவுண்டெயின்ல இருந்து ஒரு வால்கனோல இருந்து நெருப்பு வெளியே வரும் இல்லையா, லாவா வெளியே வரும். அந்த லாவா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே இருந்து கொஞ்ச நாள் டைம் பொறுத்து வெளியே இருந்து கூல் ஆகும். கூல் ஆனதுக்கு அப்புறம் அந்த லாவா வந்துட்டு கல்லா மாறும். அந்த கல்லை தான் நம்ம இக்னீஷியஸ் ராக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த இக்னீஷியஸ் ராக் வந்துட்டு ஃபர்தரா டைம் போக போக கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையும் அண்ட் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ்னாலையும் உடஞ்சி வேற ஃபார்ம்ஸ்க்கு போகும், வேற ராக்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உருவாகிற ராக் இந்த இக்னீஷியஸ் ராக் அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஒரு மதர் ராக் அண்ட் பிரைமரி ராக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 159ல இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே உங்களுக்கு த லாவா ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் லாவா ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் the volcano. Okay, lava on the surface cools down and gets solidified as rocks called igneous rocks. Granite and basalt are example of such rocks. Igneous rocks are also called primary or mother rocks because all the other rocks are directly or indirectly formed from them. ஓகேவா? சொன்னது தான். அதாவது லாவா வந்துட்டு வெளியே வந்து கூல் ஆகுது. கூல் ஆனதுக்கு அப்புறமா அது வந்துட்டு சாலிடிஃபைனா கல்லாக மாறுது, சாலிடாக மாறுது. ஸோ லாவா வந்துட்டு சாலிடாக மாறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ராக் கிடைக்குது. ஸோ இந்த ராக்ல இருக்க பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கிரானைட் அண்ட் பாசால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, மோஸ்ட் காமனாக ஃபார்ம் ஆகுறது. அண்ட் அதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பிரைமரி ராக் இல்லைனா மதர் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், distinguish between core and crust. distinguish between core and crust அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோருக்கும் கிரஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோருக்கும் கிரஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரஸ்ட் அப்படிங்கிறது இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர், இந்த இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் கிரஸ்ட். அண்ட் கோர் அப்படிங்கிறது இந்த இன்னர் மோஸ்ட் லேயர். ஓகேவா? இதுதான் கோர் அண்ட் கிரஸ்ட். ஸோ இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 158 எடுங்க, கிரஸ்ட் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதை வந்துட்டு நான் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்பேர் பண்ணியே சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் என்ன எழுதணும் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட், கிரஸ்ட் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் வேர் வி லிவ். எஸ், இதுதான் கிரஸ்ட், அவுட்டர் மோஸ்ட் லேயர். இங்கே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர், கிரஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ கோர் அப்படிங்கிறது என்ன? கோர் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் விச் லைஸ் பிலோ த மேண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோர் அப்படிங்கிறது இங்கே இருக்க, மேண்டல் அப்படிங்கிறது இங்கே இருக்க ஒரு ரீஜியன். ஸோ கோர் அப்படிங்கிறது மேண்டலுக்கும் அடியில் இருக்கு அண்ட் இதுதான் இருக்கிறதுல ஹாட்டஸ்ட் ரீஜியன். ஓகேவா? ஸோ அதனால இதுதான் கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரஸ்ட்டுக்கான பாயிண்ட் அது அவுட்டர் மோஸ்ட் லேயர், இதுக்கு வந்துட்டு இன்னர் மோஸ்ட் லேயர். நெக்ஸ்ட், கிரஸ்ட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் கான்டினென்டல் கிரஸ்ட் ஆர் ஓஷியானிக் கிரஸ்ட். ஸோ கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷியானிக் கிரஸ்ட் அப்படின்னா, கான்டினென்டல் கிரஸ்ட் அப்படிங்கிறது லேண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லேண்ட் எல்லாத்தையுமே நம்ம கான்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கடல் இருக்கு இல்லையா, கடலுக்கு அடியில் இருக்க லேண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஓஷியானிக் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி எர்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரஸ்ட் அப்படிங்கிறது நிறைய டெக்டானிக் பிளேட்ஸால் டிவைட் ஆகிருக்கு. அண்ட் அதனால
அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு சொன்னால் மேபி அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? த மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் crust are சியால் அண்ட் சீமா. ஸோ சியால் அப்படிங்கிறது சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்தது, அண்ட் சீமா அப்படிங்கிறது மெக்னீஷியமும் சிலிக்கானும் சேர்ந்தது. ஓகேவா? க்ரஸ்டில் இருக்க மேஜர் மினரல்ஸ் என்னது? சியால் அண்ட் சீமா. அண்ட் அதே மாதிரி கோர் பார்த்தீங்கன்னா, கோர் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், சாலிட் கோர், சாலிட் இன்னர் கோர் அண்ட் லிக்விட் அவுட்டர் கோர். ஓகேவா? ஸோ கோரில் இருக்கிறது க்ரஸ்டில் நம்ம என்ன பார்த்தோம், 2 டைப் ஆஃப் இது இருக்குது. ஒன்று வந்துட்டு ஓஷியனிக் க்ரஸ்ட், இன்னொன்று வந்துட்டு கான்டினென்டல் க்ரஸ்ட். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர் வந்துட்டு சாலிட் இன்னர் கோராகவும் இருக்குது, லிக்விட் அவுட்டர் கோராக இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்க 2 டைப். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம க்ரஸ்டில் வந்துட்டு என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். சியால் அண்ட் சீமா இருக்குது. அப்போது இன்னும் நம்மளுக்கு கோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கோரில் வந்துட்டு நம்மளுக்கு நிக்கல் அண்ட் அயன் இருக்குது. இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நிக்கல் அண்ட் அயன், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் நிஃப். ஓகேவா? ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஓகே, so next question. எபிசென்டர் அண்ட் ஹைப்போசென்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எபிசென்டர்னா என்ன, ஹைப்போசென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எபிசென்டருக்கும் ஹைப்போசென்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்துட்டு பேஜ் நம்பர் 162க்கு வரணும். ஸோ இந்த பேஜ் நம்பர் 162ல் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 162. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பார்க்கலாம். the point of origin of earthquake is called focus, hypocenter அப்படின்னு சொல்லுவோம். the point of origin of earthquake is called focus and அதுக்கு பேர் தான் hypocenter. Epicenter is a point on the earth's surface that lies directly above the focus. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு earthquake வருது அப்படின்னா அது எங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் இருக்கும்ல, அது ஹைப்போசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அந்த ஹைப்போசென்டருக்கு டைரெக்டாக மேலே இருக்க earth சர்ஃபேஸில் இருக்க ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போசென்டர் அப்படிங்கிறது which generates a series of elastic waves. ஓகேவா? ஹைப்போசென்டர் வந்துட்டு generates a series of elastic waves. அதே மாதிரி எபிசென்டர் வந்துட்டு the impact of earthquake is felt the most at the epicenter. ஸோ எபிசென்டரில் வந்துட்டு the impact of earthquake is felt the most at the epicenter. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, divergent and convergent boundaries. So divergent convergent boundaries ஓட difference நம்ம சொல்லணும். ஓகேவா? So types of boundaries இதில் பார்க்கலாம். The plate moves towards each other and sometimes a plate sinks under another. இது வந்துட்டு convergent boundary. Convergent boundary na enadhu, the plates move towards each other and sometimes a plate sinks under another. Okay va? Divergent boundary, here the plates pull up away from each other and the magma pushes up from the mantle. So இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது 2 பிளேட் வந்துட்டு, அதாவது crust அப்படிங்கிறது டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 2 பிளேட் வந்துட்டு ஒன்றா கொலைட் ஆகுது, ஒன்றா சேர்றப்போ அது கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 பிளேட் வந்துட்டு பிரிகிறப்போ அது வந்துட்டு டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த டைவர்ஜென்ட் ஆகும்போது உள்ளார்ந்து மேண்டில் வருது, மேக்மா வந்துட்டு மேண்டில்லேருந்து வருது. ஓகேவா? அவ்வளோதான். அண்ட் கன்வர்ஜென்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ், ஹிமாலயாஸ்.
and divergent boundaries example வந்துட்டு mid Atlantic ridge. Okay, and that's it. Next question, primary waves and secondary waves. Primary waves na enna, secondary waves na enna appdin solli kekranga. Okay va? So primary waves kum secondary wave kum irukka difference. So idukku vantu neenga page number 162 ku varanum. So indha page number 162 la seismic waves அப்படிங்கிறது கடியில primary waves or P waves are the fastest of all the earthquake waves and the first to reach the epicenter. Okay va? So next, secondary waves. Secondary waves travel only through solids. Okay, next, these waves the primary waves, these waves pass through the solids, liquids and gases. You want to, these waves shake the ground perpendicular to the direction in which they propagate. இப்போ primary wavesல வந்துட்டு average velocity of 5.3 km per second to 10.6 km per second அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு average velocity of these waves is 1 km per second to 8 km per second அப்படின்னு சொல்றாங்க. Okay, that's it. Okay then, so அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷீல்ட் வால்கேனோ அண்ட் வால்கானிக் டூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷீல்ட் வால்கேனோக்கும் வால்கானிக் டூமுக்கும் இருக்க இது சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, volcanic dome. A lava dome or volcanic dome is roughly a circular mound formed due to the slow ejection of viscous lava from the volcano. ஸோ ஒரு லாவா வந்துட்டு வால்கேனோலேருந்து வெடிச்சு சதுரும் இல்லையா, பட் அந்த வெடிச்சு சதுராமல் பொறுமையாக வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஷீல்டு வால்கேனோவில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வால்கேனோஸ் ஆர் ஃபார்ம்டு பை இன்டென்ஸ் விஸ்கஸ் லாவாஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக வர லாவாவால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டோம் வால்கேனோவில் as the lava is rich in silica with intense viscosity, it is prevented from flowing far from its vent அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த லாவா வந்துட்டு ரொம்ப தூரம் அந்த ஓப்பனிங்லேருந்து ரொம்ப தூரம் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப விஸ்கஸாக இருக்கிறதுனால. These are shallow deposits with gently sloping sides, hence the lava flows out in all directions to create a shield. ஸோ இதில் இந்த மவுண்டெயினில் வந்துட்டு லாவா வந்துட்டு எல்லா சைடும் போய் ஃப்ளோ ஆகும், அப்படி ஃப்ளோ ஆகிட்டு சாலிடிஃபை ஆகி இது ஒரு ஷீல்டாக உருவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வால்கானிக் டோமில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாரிகுட்டின் மெக்சிகோ. ஷீல்டு வால்கனோவில் பார்த்தீங்கன்னா மௌனாலோவா ஹவாய். ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த். எர்த்தோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்த்தோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக இங்கே போகணும். பேஜ் நம்பர் 158. ஸோ 158லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்துட்டு 157, 157லேருந்து ஆரம்பிங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக வரும். ஸோ 157ல் ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்ஸ் இன்டீரியர் இஸ் டிவைடட் இன்டு 3 layers, நேம்லி crust, the mantle and the core அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இன்ட்ரடக்ஷனாக எழுதிக்கணும் மேலே இது போட்டு. ஸோ அந்த அதுக்கப்புறமா செகண்டாக நீங்கள் என்ன எழுதணும்னா crust அப்படின்னு சப்ஹெட்டிங் போட்டுருங்க. crust அப்படின்னு சப்ஹெட்டிங் போட்டு
நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பாயிண்ட்ஸ், இதை மட்டும் எழுதுங்க போதும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் மேண்டலுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த இன்டீரியர் பார்ட் beneath the crust called mantle அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஓகேவா? தென் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, whereas the lower part of the mantle are molten form, the molten rocks inside the earth is called magma. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, in the upper part of the mantle the rock remains solid, whereas lower part of the mantle rocks are in molten form. The molten rocks inside the earth is called magma. ஸோ மேண்டலுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் தேவைப்படும், ஸோ அதனால இப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கோருக்கும் வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸே எழுதிக்கோங்க, அதுவே போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write a note on internal and external processes of earth. ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க, ஜியோமார்பிக் ப்ராசஸஸ். ஸோ இதில் வந்துட்டு the force that acts from the earth's interior towards the earth's surface are called internal and endogenetic processes. These forces build the landscape and create topographic reliefs. ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், the forces that act on the surface of earth due to natural agents like water, glacier, wind, waves, etc. are called external process or exogenetic processes. ஓகேவா? ஓகே, இதில் வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுங்க பாயிண்ட்ஸாக. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னு போடணும் அப்படின்னா, இன்டர்னல் ப்ராசஸஸ் அப்படின்னு போட்டு தனியாக எழுதிட்டு இந்த பாயிண்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு போட்டு இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு these external process steer the landscape down into relatively low elevated plains and shapes the landform created by endogenetic processes. ஸோ இது ஃபுல்லாக எழுதிருங்க போதும். இன்டர்னல் ப்ராசஸ் ஜென்ரேட் ஹீட் அண்ட் எஜெக்ட்ஸ் மெட்டீரியல் ஃப்ரம், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அண்ட் அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா இந்த கொஷினுக்கு உங்களுக்கு போதும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்ஹெட்டிங் இன்டர்னல் ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஸோ இதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போது இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும், மார்க்கை லூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக தான் எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How are volcanoes classified based on the periodicity of their eruption? இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர், இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் வந்துட்டு 163, ஸோ இந்த பேஜ் நம்பருக்கு 163க்கு வந்துடுங்க வந்துட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் பீரியாடிசிட்டி ஆஃப் எரப்ஷன்ஸ் volcanoes are classified into அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிட்டு அதாவது இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் அப்படின்னு போட்டு ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆக்டிவ் வால்கனோஸ் ஆர் தோஸ் விச் கான்ஸ்டன்ட்லி எஜெக்ட் வால்கனிக் லாவா, கேஸஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் Saint Mount Helen in United States. Okay. Next, dormant volcanoes are sleeping volcanoes. Volcanoes that do not show any sign of volcanic activity for a long period of time are known as dormant volcanoes. Okay va? And அடுத்தது எக்ஸாம்பிள் மட்டும் போட்டுருங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு Mount Fuji in Japan. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள் இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது extinct volcano or dead volcano. When a volcano stops its volcanic activity, then it is called a extinct volcano or dead volcano. Example Mount Kilimanjaro, Tanzania. ஓகேவா? அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ். ஸோ வால்கனோஸ்னால வர எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட், அதாவது பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்டும் இருக்குது, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்டில் பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இருக்க ஃபார்மேட்டில் அப்படியே எழுதிங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனோன்னு போட்டுருங்க, கீழே கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு மார்க் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகேவா, அதுக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய எழுதியிருக்க மாதிரியும் தெரியும். பேராகிராஃபாக எழுதும் போது நீங்கள் கம்மியாக எழுதியிருக்க மாதிரியும் தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய எழுதியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைனாலும் இந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். Volcanic materials enrich soil fertility that promotes agricultural activities. First point. Hot volcanic region helps in generating thermal energy. Many dormant and active volcanoes are the most attractive tourist spot of the world. Most of the volcanic materials are used as building materials. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே தான் எழுதி ஆகணும், பிகாஸ் கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா. டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட். வால்கானிக் எரப்ஷன்ஸ் காஸ் flood, earthquakes, flash floods, mudslides and rock falls. Lava can travel very far and burn, bury or damage anything in its path. Okay. Next, the large amount of dust ashes makes breathing hard and irritable. Okay, so இது எழுதிக்கோங்க. And next, volcanic eruption can alter the weather condition and disrupt transport in and around the volcanic region. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே தான் எழுதி ஆகணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத விட்டுருங்க வேணாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே தான் எழுதி ஆகணும். ஸோ இது வந்துட்டு எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 164 இருக்குது. ஓகேவா. ஓகே, ஐ ஹோப் வி ஆர் டன். Yeah, so we are done with this. Okay, so hope you like this video and thanks for watching.